ரிஷபராசி அன்றர்களுக்கு நீங்கள் பயப்படணுங்கிற ஒரு அவசியம் இல்லைங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது. நீ வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே நிறைய மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. ஆனால் இந்த கோபப்படுறது, இந்த எதிர்ப்பாலின வகையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நிறைய நெருக்க வச்சுக்கிறது வேண்டாம். சண்டை சச்சரவும் மற்றவங்ககிட்ட வச்சுக்கிறது வேண்டாங்க. கொஞ்சம் இந்த நேரம் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோடா நட்பு கேடா விலைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அப்படி தான் அமைஞ்சிடும். அதனால் முடிஞ்ச வரைக்குமே உங்கள் மனசுக்கு சரியில்லாதவங்ககிட்ட கொஞ்சம் பழக்க வழக்க வச்சுக்கிறது வேண்டாங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பு தான். இது வரைக்குமே நீங்கள் எதை சொன்னாலும் அதுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க தான் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் சண்டை சச்சரமாக தான் குடும்ப வாழ்க்கையில் இருந்திருக்குங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் டென்ஷன் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கோபத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட தான் அதை அதிகமாக காட்டுவீங்க. அதனால தான் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்பு இருக்குது. இதமாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணைக்கிட்ட பேசிட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் தான். குழந்தைகள் மூலமாகவும் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு. கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணுங்க. தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், செஞ்சுட்டு வர தொழில் எதுவாக இருக்கட்டுங்க, குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்ப வாழ்க்கை, உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே இனி வரக்கூடிய 7 நாட்களுக்கு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகம், எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த நேரத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு நட்பு உணர்வாக இருக்கட்டும், ஒரு பகை உணர்வாக இருக்கட்டும், சீக்கிரம் உங்களை தொத்திக்குங்க. அந்த அளவுக்கு நேரம் நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதுசாக நண்பர்கள் கிடைக்கக்கூடியது இந்த காலம்தான். இருக்கிற நண்பர்கள் எல்லாமே உங்களை ஏமாற்றிட்டு எதிரியாக மாறக்கூடிய காலமும் இந்த காலம்தான். அதனால் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க, இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக செயல்பட பாருங்கள். ரொம்ப முக்கியமாக பேச்சில் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி செய்கிற வேலை தொழிலை பொறுத்த வரைக்குமே ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க. இது வரைக்குமே நிறைய பானை இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. நம்பி ஒரு விஷயத்தில் பணத்தை போட்டிருப்பீங்க, நல்ல ஒரு முதலீடு கிடைச்சிருக்காது, லாபம் கிடைச்சிருக்காது, ஒரு மந்தமான சூழ்நிலை இருந்திருக்கும். ஆனால் இந்த நேரம் பொருளாதார நிலையில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திறமை சிறப்பாக இருக்குது, அதே மாதிரி திடமான நம்பிக்கை இருக்குது, உழைப்பு சிறப்பாக இருக்குதுங்க. உழைப்புக்கு எந்த சூழ்நிலையும் அஞ்சினதில்லை. ஆனாலுமே வேலை செய்கிற இடத்துல உங்களை தரம் தாழ்த்திட்டே இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் முன்னாடி ஒரு பேச்சு, உங்கள் முதுகுக்கு பின்னாடி ஒரு பேச்சு, உங்களை மன ரீதியாக நிறைய போராட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே இனி உங்களுக்கு நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா மாற்று விஷயத்தை நீங்கள் யோசிக்க போகிறீங்க, எப்படி முன்னுக்கு வரணுங்கிற ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும். ஆனால் கோடி ரூபாய் கொட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சரிங்க, தவறான வழியில் மட்டும் இந்த நேரத்தில் மனசில் இந்த நேரம் ஒரு தப்பான எண்ணத்தை நீங்கள் விதைச்சிடாதீங்க. அது எல்லாமே நீக்க பாருங்கள். எந்த அளவுக்கு நேர்மை செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி சுக்கரன் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை பொறுத்த வரைக்குமே தொழில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சிந்தனை சிறப்பாக இருக்குது, செய்யக்கூடிய முயற்சி சிறப்பாக இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே சாதகமான பலன் தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தேர்வு காணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். 2 சூரியன்க குரு 10 இருக்கிறாரு, சனி ராகு புதன் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அதனால் முயற்சி கைவிடாதீங்க. முயற்சி செய்யாமலே உங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எதுவுமே நடக்கலைன்னு வருத்தப்படுறதை விட முயற்சி செய்கிறது நல்லதுங்க. முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எல்லாமே பாதிப்பு சந்தித்தவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. குடும்ப வாழ்க்கையை நடத்துறதுக்கே ஒரு பண வருமானம் இல்லாத சூழ்நிலை, ஒரு கையை கிடைக்கிற சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. அந்த சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் இல்லை. பண வரவு திருப்திகரமாக அமைய போகுது. ஏன்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் 7ஆம் இடத்தை பார்க்குறது இந்த நேரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு பண்ணும். குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன வரவு, குழந்தைகள் வழியில், வாழ்க்கை துணை வழியில் ஒரு நிறைவு, இது எல்லாமே ஏற்படக்கூடிய வாய்ப்பு தான். உத்தியோகஸ்தானத்தில் ராகு சனி இருக்கிறாரு, அவரோட குரு பார்வை இருக்கிறதால வேலையில் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை சுமூகமாக முடியும். உங்களுக்கு மேலே வேலை செய்கிறாங்களே அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கூட இருக்கக்கூடியவங்க பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் அவங்க கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வேலையில் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இது எல்லாமே இந்த நேரம் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தான். 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதால எதை தொட்டாலும் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்குங்க. இதுதான் இந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். உடம்பை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்கள் அதிகப்படியான ஒரு உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு ஓய்வு எடுக்க முடியாத சூழ்நிலை தான். அதனால் உடலில் ஒரு அசதி, சோர்வுங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தோல் சம்மந்தப்பட்ட பாதிப்பு இல்லாமல், இந்த நோய் இல்லாமல் இந்த நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால இந்த நேரம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த நேரம் கவனம் கொடுக்க பாருங்கள். இந்த உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும். அதனால் உடலில் நீரேற்றம் வச்சுருக்கிறது நல்லது. உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிறது நல்லதுங்க.
அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்குமே உங்களுக்கும் வாழ்க்கை துணைக்கு நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க, மனசாபங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க சொந்த பந்தவங்கள் எல்லாமே. அது எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் படிப்படியாக உண்டு. ஆனால் வாழ்க்கை துணை வழியில் நல்ல மாற்றம் இருந்தால் கூட தாய் வழியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இந்த நேரம் ஏற்படுங்க. தாய் தந்தைக்கு உங்களுக்கு இடையே கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதையுமே பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டா இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தாங்க. பேச்சில் கவனமாக இருந்துக்குங்க. இந்த வாக்குவாதம் செய்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் வேண்டாம். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் செஞ்சுட்டு வர எந்த தொழிலாக இருந்தாலும் இந்த நேரம் படிப்படியான முன்னேற்றம் இருக்குது, வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு அவங்களுடைய உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்குமே அனுகூலமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு தான். அதே மாதிரி குடும்பத்தோடு வெளியிடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க, அதுவுமே நடக்கும். தொழில் வாழ்க்கையிலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பெரிய மனிதனுடைய ஆதரவு சிறப்பாக இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரம் தான். பெற்றவங்க, பெரியவங்க, வீட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்க மனசில் ஆசைப்பட்ட விஷயத்தை எல்லாமே செஞ்சு தர போகிறீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. இந்த காலத்தில் தான் பயணம் அதிகமாக இருக்கும். பயணத்தில் மட்டும் பொறுத்த வரைக்குமே புதுசாக நிறைய பேர் அறிமுகமாவாங்க. அவங்ககிட்டலாம் பார்த்து பத்திரமா இருக்க பாருங்கள், கவனமாக பழக பாருங்கள். புதுசாக வரவங்களாக இருந்தாலும் சரி, புதிய நபராக இருந்தாலும் சரி, இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கவனமாக தான் இருந்தாகணும். எடுத்தங்கோதன்னு இருந்துடாதீங்க. ஜென்மத்தில் குரு செவ்வாய் இருக்கிறதால கோபங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். உங்களை மீறி கோபப்பட்டுருவீங்க. கோபத்தை முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் கட்டுப்படுத்த பாருங்கள். முடியாட்டா இந்த யோகா, தியானம் மாதிரியான விஷயங்கள் செய்கிறது, இஷ்ட தெய்வ கோவிலுக்கு போய் தொடர்ந்து தீப வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்லது. ரொம்ப முக்கியமாக குலதெய்வ கோவிலில் ஒரு 10 நிமிடம் ஒரு கண்ணை மூடி ஒரு தியான நிலையில் அமர்ந்துட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாட்டம் தான். அப்போ பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நேர்மறை சக்தி அதிகரிக்கும், மனசில் ஒரு அமைதி ஏற்படக்கூடிய விஷயம் ஏற்படும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்கிறப்ப கோபங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாதுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் எல்லாமே இந்த நேரம் நிறைய மாற்றம் காத்திருக்குது. பூமி சம்மந்தமாக இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றீங்களா? இது வரைக்குமே அதனால் பிரச்சனை சந்திச்சவங்களுக்கு கூட அது நீங்கள் கூட வாய்ப்பு தான். பிரச்சனை எல்லாமே படிப்படியாக நீங்கும். இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்கலாம், வீடு வாங்கணும், மண் வாங்கணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக செய்யலாங்க. மண்ணில் போடக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்மார்த்தமாக நம்புவீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு நீங்களே நம்புவீங்க. உங்கள் மனசு எந்த அளவுக்கு நேர்மறை சிந்தனை சிந்திக்குதோ அதுதான் நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை நீங்கள் சிந்திக்க பாருங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி சிறப்பாக இருக்குது, திருமண யோகம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, இந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடங்கிறது இல்லை. பிள்ளை படிப்புக்காக தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பணங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலுமே நல்ல மேன்மையான பலன் தான். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை விட்டுறணும். அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறது, சண்டைக்கு போகிறது வேண்டாம். அதை கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. மற்றபடி இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குதுங்க. கணவன் மனைவி பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் குடும்ப வாழ்க்கையில் முன்னாடி இருந்த பாதிப்பு இல்லைனாலுமே உடல்நிலையில் ஒருத்தர் போனால் ஒருத்தருக்கு கொஞ்சம் இந்த நேரம் தொல்லை கொடுக்குங்க. அதனால் உடல்நிலையில் கவனம் கொடுக்க பாருங்கள். வயசானவங்களாக இருந்தால் அந்த சக்கரை, இந்த ரத்த அழுத்த பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் கவனம் கொடுக்க பாருங்கள். சரியாக மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு வரது நல்லதுங்க. ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு இருந்துட்டாலே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு கொஞ்சம் இந்த நேரம் இந்த விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுக்க பாருங்கள். ரொம்ப முக்கியமாக இந்த நேரத்தில் இந்த பிரதோஷ நாட்கள் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் அங்கே போய் வழிபாடு செய்கிறது நல்லது. எந்த பிரதோஷ நாட்களாக இருந்தாலும் சரிங்க, எந்த காலத்துக்குமே நீங்கள் பிரதோஷ நாட்கள் சிவ ஆலயத்தில் போய் வழிபாடு செய்கிறதும், நந்தி தேவரை தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வரதும் நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரி கடன், நோய், எதிரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய விஷயமும் இந்த வழிபாடு தான். அதனால் இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இது வரைக்குமே பிரச்சனை இருந்துட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் முயற்சி கொடுத்தீங்கன்னா சாதகமான பலன் தரக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்படுங்க. உடம்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பலவீனம், சோர்வாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான். நட்சத்திர ரீதியாக பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பலனை ரிஷபராசி அன்பர்கள் பெற போகிறீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான மாதம் தான். முயற்சி சார்ந்ததில் சூரியன் இருக்கிறார். அதனால் நீங்கள் முயற்சி கொடுத்தா மட்டும் போதும், எதிர்பார்க்கறது நடக்கும். சுய தொழில் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வேறு இடத்துல வேறு நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, வேலை ரீதியாக நல்ல மாற்றம் தான். கூட பிறந்தவங்க ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்குது. ஆன்மீக சிந்தனை சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலுமே இந்த நேரம் பாதிப்பு இல்லை. சின்ன சின்ன பாதிப்பு இருந்தாலுமே முன்னாடி இருந்த பாதிப்பில் நல்ல மாற்றம் தான். சொத்து சேர்க்கை, இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. தாயோட உடல்நிலையில் இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் அருமையான நேரம் தான். குலதெய்வ வழிபாடை மறக்காமல் நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலம் குருவோட பார்வை இருக்கிறதால உடல்நிலையில் இருந்த சங்கடம் நீங்கும். செல்வாக்கு சிறப்பாக இருக்குது. எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் இருக்கும். சொத்து சேர்க்கை சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடிங்கிறது இனி இல்லை. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்குது. கணவன் மனைவிக்குள்ள நல்ல மாற்றம் தான்.
பொன்பொருள் சேர்க்கணும்னு நினச்சா தாராளமாக சேர்க்கலாம். இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். நீங்களுமே தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். நீங்கள் பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் தைரிய வீரியக்காரன் செவ்வாய் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சுகஸ்தானத்தில் இருக்கிறது, கேதுவோடு இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலையில் பாதிப்பு தருங்க. தாய் வழி உறவு வகையில் உங்களுக்கு மனசாவை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்தில் கவனம் கொடுங்க. குருவோட பார்வை இருக்கிறதால தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் தான், லாபம் கிடைக்கும். வேலையில் நெருக்கடி இல்லை, வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் நல்ல பலன் தான். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது, பணப்பழக்கம் சிறப்பாக இருக்குது, குடும்பத்திலுமே நிம்மதி தான். கொஞ்சம் வெளியூர் பயணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க. தம்பதிகளை பொறுத்த வரைக்குமே ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு இல்லை. வயசானவங்க மட்டும் கொஞ்சம் இந்த நேரத்தில் உடல்நலில் கவனம் கொடுக்க பாருங்கள். மற்றபடி இந்த நட்சத்திரக்காரங்களுக்குமே சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த பெண் தெய்வாலயம், குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லதுங்க. இது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்குங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம